மத்திய பட்ஜெட்டில் தமிழக வளர்ச்சி மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டு உள்ளது. பாஜக மாநில தலைவர் டாக்டர் எல். முருகன் கருத்து. தேசத்தின் வளர்ச்சியையும் தனி மனிதனின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் பட்ஜெட் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும் என்றும் தமிழக வளர்ச்சி மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தமிழக பாஜக தலைவர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இதில் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்க 1.13 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது சிறப்புமிக்கது. தமிழக நெடுஞ்சாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் நிறைய தொழிற்சாலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிலை உள்ளது. விவசாயிகளுக்கு 1.65 கோடி ரூபாய் கடன் அறிவித்துள்ளது. அதுபோல் மீனவர்களுக்கு மிகப்பெரிய துறைமுகம் சென்னையில் வரவுள்ளது. மேலும் கடல்பாசி பதப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை வசதிகள் ஏற்படுத்த உள்ளது. தமிழக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு 1,03,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8 வழி சாலை சென்னை முதல் சேலம் வரை மிக விரைவில் ஆரம்பமாக உள்ளது. இதனால் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு உருவாகும். அதனால் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு மேல் படிப்பு படிக்க ஊக்கத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பு மக்களையும் திருப்தி அளிக்கக்கூடியதாக உள்ளது. தேர்தல் வருகிறதே என்பதற்காக நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை. கடந்த வருட பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அதைப் போலவே இந்த பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கியுள்ளனர். அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பலனளிக்கும் சிறப்பான பட்ஜெட்டை தந்த மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு தமிழக பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.